ஸ்ரீலங்காவில் இப்போ ஒரு கிழமைக்கு மேலே தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா ஆக்கள் எல்லாம். என்னென்னு சொன்னால் வெள்ளம் வெளியில் போகிறதுக்கான வழியே இல்லாமல் தண்ணி தேங்கி 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 வீடுகளுக்குள்ள உள்ளட்டு ஆக்கள் எல்லாம் கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் அப்படி இருக்கிறதா கேள்வி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேறு எங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியாது. எங்களுக்கும் எல்லாருக்கும் அங்கே அம்மா அப்பா சகோதரமண்டு எல்லாரும் இருக்கிறதால அதே யோசனையாக இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாத இயற்கைன்ற எண்ணத்தம் எல்லாருக்கும் ஒன்று தானே என்று கஷ்டப்பட்டாக்கள் பணக்காரர் எல்லாருக்கும் ஒன்றா வந்து நிற்கிது. கொஞ்ச நாளைக்கு முன்னமெல்லாம் வயல்கள் எல்லாம் அவ்வளோ நல்லா வளர்ந்து நிற்கிது, நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்குது என்று சொல்லிச்சு நம்ம வீட்டுக்காரர் எல்லாம் கதை கேட்க நெல்லெல்லாம் நல்லா விளைச்சல். ஆனால் பார்த்தா இப்போ ஒரு கிழமை மழையில் இருந்ததெல்லாம் அள்ளி கொண்டு போன மாதிரி வந்துட்டுது. அவ்வளோ வெள்ளம் இதெல்லாம் தெரிஞ்ச சொந்தக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக வந்தது. எங்களோட வீட்டுக்காரர் கோயில வீட்டுக்காரர் அனுப்பின அந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸுகளை தான் நான் அப்படியே கலெக்ட் பண்ணி போட்டு ஒரு இதாக நான் எப்படி இருந்தாலும் இவ்வளோ தூரத்தில் நாங்கள் இருந்தாலும் அங்கத்தே நினைவு எல்லாருக்குமே இருக்கும். யாராவது ஒரு ஆளுக்கு அம்மா அப்பாவோ சகோதரமோ எல்லாரும் யாராவது ஒரு ஆள் அங்கே இருப்பினோம். ஒரு கிழமையாக அதே நினைப்பாகவே இருக்குது. இந்த வயல் இப்போ ஒரு 2 கிழமை 3 கிழமைக்கு முன்னம் வீட்டுக்காரர் அனுப்பின வீடியோ. இப்போ பார்த்தீங்களா அந்த வயல் இப்படி இவ்வளவு தண்ணி நிற்கிது பாருங்க. மழைக்கு பிறகு வயலே தெரியாத அளவுக்கு மூடி தண்ணி நிற்கிது. அவ்வளோ வெள்ளம் குறையிற மாதிரியே தெரியல. ஏதோ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு இடங்கள்ல இருந்து அந்த ஹெல்ப்புகள் கிடைக்கிறபடியே ஆக்கள் நல்லா சாப்பிடக்கூடிய மாதிரி அப்படி இருக்குது. ஆனாலும் எத்தனை பேருக்கு அது கிடைக்குது இல்லையென்று தெரியாது. என்ன இது அப்படியே எங்களால் உணர முடியுதுன்னு சொன்னால் நாங்கள் அங்கேருந்து வந்தபடியாக இந்த மழை காலம் அப்படி இருக்கும், வெள்ளம் வந்திருக்கு. இதுக்கு முதலும் எத்தனையோ தடவை மழைகள் அப்படி கூட வந்திருக்கு. ஆனால் இந்த முறை மோசமாக இருக்குது. எங்களோட வீடெல்லாம் அம்மாவோட கிச்சனெல்லாம் தண்ணி எல்லாம் உள்ளட்டு இருக்குது. இப்போ அண்ணாக்களோட இருக்கிறோடையாவே சமைச்சு சாப்பாடுகள் தண்டு சாப்பிடினோம். தவிர எல்லா வீட்டுக்கும் கஷ்டப்பட்ட ஆக்கள் பணக்காரர் மாடி வீட்டுக்காரர் 2வது மாடியில் ஏறி இருக்கலாம். கீழ் மாடியில் தண்ணி வந்தால் பார்த்தா முதலே நல்லூர் எல்லாம் அவ்வளவு தண்ணி. யாழ்ப்பாணத்துக்குள்ள நல்லூர்ல எல்லாம் அவ்வளவு பெருமதியான காணிகள் விற்கிற இடம். அங்கே நல்லூர் டவுன் சைட் எல்லாம் அவ்வளவு வெள்ளம் முதலே வந்துட்டுது, வேலைக்கு தொடங்கிட்டுது. எங்கட பக்கமெல்லாம் அவ்வளோ தண்ணி. எங்கட இடம் பொதுவாகவே நோமலான மழைக்கு அவ்வளோ தண்ணி வாரது. இப்போ இவ்வளவு பெரிய மழை பெய்ய தாங்கவே முடியாது. சின்ன தடவை ஆக்கள் மண்ணுகளை பறித்தாலும் தண்ணி அவ்வளோத்துக்கு நிற்கும். அதை உணர முடியுது. என்னென்னு சொன்னால் மழை காலத்தில் நாங்கள் அங்கே இருந்தபடியா நான் எல்லாம் 2010 எக்ஸாம் எழுதைக்க ஏதோ ஒரு புயல்ன்னு சொல்லி அவ்வளோ இது. இந்த முறை எக்ஸாமே நிப்பாட்டி இருக்கிறோம் மேம் இந்த மழை இதால். இப்போ இருக்கிற ஏழு நடக்க போகிற பிள்ளைகளுக்கு மழை காரணமாக எக்ஸாமும் இல்லை. இப்படி எவ்வளோ ஒரு அடிப்படை இதுகள் எல்லாம் நிப்பாட்டி இந்த மழை வந்து நிற்கிது. நினைக்கவே கவலையாக இருக்குது பார்க்க. இந்த ஒரு கிழமையும் அதே இதுதான் போன் எடுத்தா அந்த வெள்ளத்தை பார்க்குறேன் இந்த வெள்ளத்தை பார்க்குறேன் ஆக்கள் இதுகளில் பார்த்தது. நாம் எங்களோட வீட்டை போகிற வழிகள் இதெல்லாம் அவ்வளோ வெள்ளம் நிற்கிது. அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. என்ன கூலி வேலை செய்கிறாக்களுக்கு வேலைகளுக்கு போகவே முடியாது. மழை காலம் நோமலாகவே எல்லாருக்குமே அது ஒரு 75% மக்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வர்றது. அது இப்படி மழை பெஞ்சா என்ன மாதிரி இருக்கும், வேலைகளுக்கும் போக முடியாது, அன்றாட தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் இருக்கும். இயற்கையோட நாங்கள் போட்டி போட முடியாது. அது தான் செய்து தான் நினைக்கிற நேரம் தானே எல்லாத்தையும் நிப்பாட்டக்கூடிய உண்டு. நாங்கள் நினைச்ச உடனே மழை நிற்குமென்று சொல்ல முடியாது. நாங்கள் கடவுள்கிட்ட தான் ப்ரே பண்ண முடியும். என்ன வேலைக்கு இதுகளை நிப்பாட்டி ஆக்கள் நிதானத்துக்கு இனி மழை நின்று வெள்ளங்கள் வத்தினாலும் பிறகு நுழம்பு பிரச்சனைகள் அப்படி இருக்கும். இங்கத்தே மாதிரி அங்கே அந்த வடிகால் அமைப்புகள் அதுகள் எல்லாம் சரியான குறைவு தானே. எத்தனையோ இடத்துல அந்த வடிகால் அமைப்பு பிரச்சனையால் தான் தண்ணி போகாமல் நிற்கிதுண்டு ஆக்கள் எல்லாம் சொல்லி கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த நிர்வாகங்கள இதுகள் குறைகள் இதுகள் என்று சொல்லி தண்ணி போகுது இல்லை. அதான் நிறவாசி பிரச்சனை. தண்ணி போகிறதுக்கு இடமும் இல்லை, தண்ணி உடனே போகிற மாதிரி இல்லை. இப்போ இங்கே மழை பெஞ்சா விடியோளுமினா மழை பெஞ்சது அடையாளமே இருக்காது. இப்போ இங்கே வாழ்கிறவங்களுக்கு அது ஒரு தாக்கமாகவே இருக்காது. இப்போ புயல்கள் அதுகள் பிரச்சனை என்றாலும் மழை வெள்ளம் இங்கே அவ்வளோத்துக்கு எங்களை தாக்குறது குறைவு தானே. குறைவனே இல்லை. இரவு மழை பெய்கிறது விடிய தெரியாது. அவ்வளோ மழை பெஞ்சாலும் அவ்வளவு கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு அங்கே. இந்த முறை மழை கூடுதலாக வடக்கு கிழக்கு தான் பாதிப்பு கூடவே இருக்குது. யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, அங்கால மட்டக்களப்பு அங்கால் பக்கம் ஆகலும் கூடுதலாக இருக்குது மழை. நிறைய பேர் அந்த நியூஸில் பார்க்க ஆக்கள் இறந்தும் இருக்கிறதா இருக்குது. சின்ன பிள்ளைகள் அப்படி என்று சொல்லி வச்சிருக்கிற ஆக்களுக்கு நிறைய கஷ்டம் தானே. பள்ளிக்கூடங்களுக்குலேயும் தண்ணி போகுது, கோயில்களுக்குலேயும் தண்ணி போகுது. எல்லாம்
பார்க்கவே அதான் சொல்றது, இயற்கையோட நாங்கள் போட்டி போட முடியாதுன்றது இதுல தான் தெரியுது. இயற்கை தான் நினைச்சதான் செய்யும். இயற்கை தான் நினைக்கிற நேரம் தான் நிப்பாட்டும். இயற்கையை விலை கொடுத்து நாங்கள் வாங்க முடியாதுதான். கடவுளை என்னத்தை விலை கொடுத்தாலும் கடைசியில இப்போ மழை வெள்ளம் புயல் காத்து இதுக்கு விலை இல்லைன்றது இதுல தெரியுது. ஆக்களை விட மிருகங்களுக்கு தான் நரவாசி. ஆடு மாடுகள் எங்கட வீட்டுல எல்லாம் நிறைய ஆடு மாடு இதெல்லாம் எங்கட வீட்டு பப்பி இவருங்க அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி விராந்தை அளவுக்கு தண்ணி இந்த குளையல் கட்டி விட்டு கிடக்கு. ஆடு மாடுகள் கட்டுற விராந்தை எரிஞ்சு வருங்க. இஞ்சால ஆடு கட்டி கிடக்கு. இதெல்லாம் அவ்வளோ வெள்ளம். இங்க மாட்டுக்கொட்டில எல்லாம் வெள்ளம்ண்டா இங்க கட்டுறது மாடுகளை இது வெள்ளம் வீடுகளுக்குள்ளே முள்ளட்டா அவ்வளவு இது என்ன மிருகங்களும் பாவம் தானே. அதுகளை எங்க விடுறது நாங்கள் குளிருக்குள்ள எங்களுக்கு குளிர்ற மாதிரி தண்ணிக்கு நிக்கிற மாதிரி அதுகளுக்கும் குளிர் வெள்ளம் இருக்கும் தானே. எங்களோட வீட்டுல 4 நாய்க்குட்டி நிக்கணும், ஆடு மாடுகள் எல்லாரும் நிக்கணும். எங்க ஆக்களை விடுறண்டே தெரியாத அளவுக்கு ஆக்கள் எல்லாம் பிராந்தையில ஏற்றி விட்டு கிடக்கு. பிராந்தைக்கும் தண்ணி ஏறினா தான் தெரியும் அவ எங்க போறதுண்டு. பார்க்க அவ்வளோ கவலையா இருக்குது. இங்க மாதிரி பொருட்களை வாங்கி வைக்கிற எல்லாம் அன்றாட தேவைகளுக்கு கடையில போய் மக்கள் பொருளை வாங்கி சாப்பிட்றது, வேலைகள் இல்லாம கஷ்டப்படுவினோம், காசுகள் இருக்காது, சாப்பாடுகள் அப்படின்னு நிறைய பிரச்சனை. அதை உணர முடியுது. நாங்கள் அப்படி இருந்து வந்தபடியே அதை இந்த ஒரு கொஞ்சம் மழையண்டா கூட உணர முடியுது. சின்னல நாங்கள் இருந்து வளர்ந்து வந்தது தானே. கடவுள்கிட்ட தான் வேண்டோனும் வேலைக்கு இந்த மழையை நிப்பாட்டி மக்களை வளமையான நிலைமைக்கு கொண்டு வர சொல்லி. தெரியல 29-30 மட்டும் மழையாண்டு சொல்லினோம். இனி போக போக மழையோ தெரியா. இலங்கை மட்டுமில்லை, இந்தியா இந்த அங்கால ராமேஸ்வரம் கடற்கரை அங்காலையும் மழை தான். மழை நீப்பு குறைஞ்சு மக்களுடைய நிலைமை நோமலுக்கு வர்றதுக்கு அவ்வளோ காலம் எடுக்க போகுது. எல்லாம் ஏனையின் பக்கமெல்லாம் நிறைய பேற்ற வீடுகள் எல்லாம் இடுப்பளவு தண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய பேற்ற வீடுகள் எல்லாம் வீடு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வந்துட்டு தான் இங்கால. அவ்வளவுத்துக்கு மாறிட்டுது நிலைமையால். இந்த மழை மாற்றிட்டுது. இனி நுழம்பா இருக்கும். ஹாஸ்பிட்டல்களுக்குள்ளேயே நிறைய தண்ணி வந்துட்டுதுன்னு சொல்லி நியூஸ்களில் பார்த்தோம். கூடுதலாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கள். எனக்கு சின்ன சின்ன கிடைச்ச இந்த கிளிப்ஸ்களை போட்டு நானும் அந்த விஷயத்தை உங்களோட செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நாட்டில் நடக்கிறது எங்கட நாடு, எங்கட மக்கள், எங்கட உறவுகள் என்ன வேற எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க முடியாதானே. இந்த கார்த்திகை மாதம் மக்களுக்கு பொதுவாகவே ஒரு துக்கமான மாதமாக இருக்கும். இந்த மழையும் சேர்த்து இன்னும் மேலும் மேலும் துக்கத்தை கூட்டி கொண்டிருக்கிற மாதிரி நிற்கிது மழையும். இந்த மக்கள் எவ்வளோத்தை தான் இழக்கிறது. இழந்து கொஞ்சமாவது மீண்டு கொண்டு வர திரும்ப திரும்ப மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கு. இயற்கையும் கொடுக்குது, செயற்கையும் கொடுக்குதுன்ற மாதிரி போகுது.
இதைத்தான் பார்க்க மக்களோட உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளணுமெண்டே நான் தோணினபடியாக தான் நான் இதை காணொலியில் அப்படியே தொகுத்து இப்போ ஒரு கிழமையாக அப்படியே அனுப்பி கொண்டிருந்த காணொலி எல்லாத்தையும் தொகுத்து இதில் போட்டிருக்கிறேன். சில பேருக்கு தெரியும், சில பேர் கூடுதலான ஆக்கள் என்னென்ன 99 விதமான ஆக்களுக்கு ஸ்ரீலங்காண்ட மழை இதுகள் பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி மக்களே, நான் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இது இந்த கிழமை ஃபுல்லாக நான் வீடியோ எடிட் பண்ணி போடவே விருப்பம் இல்லாமல் இருந்தது, ஒன்றும் எடிட் பண்ணி போடல. இதை பகிர்ந்து கொண்டேன். இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. Thank you.